நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னையும் அப்படி பாக்குற? எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி குண்டா ஊர்லயா இருந்த நீ இப்போ இப்படி ஒல்லி ஆயிட்ட? நீங்க என் கூட நடக்கும்போது மேட்ச் ஆகணும் இல்லையா, அதனாலதான் நான் ஒல்லி ஆயிட்டேன். நீ வேணா இப்படி சொல்லலாம், ஆனா சாப்பாடு விஷயத்துல நீ கண்ட்ரோலா இல்லன்னு பாலா ஆண்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க ஜித்து, எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இந்த ஹவுஸ் சர்ஜன் வேலை எல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலை ஒன்னும் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த வேலையை பார்த்தாகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓடி ஆடி ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கண்டுபடி திட்டு வாங்கி ஈவினிங் காலேஜ் முடியறதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவோம். நைட் டியூட்டியா இருந்தா சொல்லவே தேவையில்ல. அது உங்களை மாதிரி இன்ஜினியர் கிட்ட சொன்னா புரியவா போகுது? நீ ஒரு டாக்டர் ஆனதான் கல்யாணம் பண்ணிப்ப நான் சொன்னா என்ன? ஒரு டாக்டர் ஆவறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமான்னு எனக்கு தெரியாது. அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் அதிகமா படிச்சு ஒரு ஸ்டெதஸ்கோப்பை காதுல வச்சு செக் பண்ணோம்னா நோயை கண்டுபிடிச்சிடலான்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு ரொம்பவே வெறுத்து போச்சு. சரி நீ வண்டியில ஏறு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்டான என்னோட செல்ல குட்டிக்கு நல்ல கூலிங்கா ஒரு சாக்லேட் ஷேக் வாங்கி தரேன். நான் வரேன், ஆனா அங்கேயும் இங்கேயும் சுத்தி காமிச்சு லேட் பண்ணக்கூடாது. இன்ஜினியரிங்க முடிச்சுட்டு நான் இப்பதாமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். நான் அப்பாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிற வரைக்கும் தான் என்னால இப்படி ஊர் சுத்த முடியும். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா நான் உங்க கூட தான் இருந்தேன்னு சொன்னா அம்மா திட்ட மாட்டாங்க. ஆனா வினு தான் பிரச்சனை பண்ணுவான். அவனால எனக்கு எப்பவும் பிரச்சனை தான். உனக்கு மட்டும் இல்ல, அவன் காலேஜ்ல எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்றான்னு லட்சு சொன்னான். அவன் பிரச்சனை பண்ணாத நாளே கிடையாதாமா. அவன் அப்படி பிரச்சனை பண்ற ஆள் இல்ல. அவனுக்கு பிடிக்காததை செஞ்சா அவங்க முகத்தை பார்த்து சொல்லிடுவான். கோவம் வந்துட்டா கண்ட்ரோலே ஆக மாட்டான். உங்க அப்பாவுக்கு இருக்க அதே குணம் அப்படிதானே? அந்த வார்த்தையை நான் எதாச்சியா தான் யூஸ் பண்ண வைக்கல. அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்ல அட்மிஷன் வாங்கணும்னு தெரியும்ல. இது ஃபைனல் இயர். இந்த இயர்ல மட்டும் அவன் கவனமா இல்லன்னு வை, எல்லாமே கையை விட்டு போயிடும். அவன் பெரியப்பா கூட தான் க்ளோஸா இருக்கான், அதனால எந்த பிரச்சனையும் வராது. சதீஷங்கள் கூடவா? சூப்பர், அவங்க செம்ம காம்பினேஷன். இங்க பாருங்க ஜித்து மாமா, பெரியப்பா இப்போ ஆன்மீகவாதி ஆயிட்டாரு. பெரியப்பா வினுவா அவர் வழிக்கு கொண்டு வந்துருவாரு. சதீஷங்களை பத்தி எனக்குன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? அவருக்கு வேலை ஆகணும்னா எந்த வேஷம் போடுறதுக்கும் அவர் தயங்க மாட்டாரு. சரி நீ வண்டியில ஏறு. பெரியப்பா இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. இப்ப அவரு பக்திமானா ஆயிட்டாரு. உங்க அப்பாவோட அண்ணன் சதீஷங்களை பத்தி தானே சொல்லிட்டு இருக்க? அவரோட பக்தி மூலியமா வினுக்கு இப்ப இருக்கிற குணம் மாறுமா இல்ல அதை விட மோசமா மாறுமான்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒருவேளை சரியானானா பிள்ளையாருக்கு 101 தேங்காய் உடைக்கிறான்னு நீ வேணா வேண்டிக்க. ஹரிஹர சுதன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணமையப்பா. எல்லா கஷ்டங்களும் போய் நல்லதே நடக்கணும் ஐயப்பா. ஐயப்பா, வேலை செய்யாம வாழ்றதுக்கு வேற எந்த வழியும் எனக்கு தெரியாததுனால தான் நான் தற்காலிகமா இந்த ஒரு வேஷத்துக்கு வந்திருக்கேன். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது மூத்த மகனான என்னோட கடமையாச்சே. ஐயப்பா, இதுலயும் என்னால பொழைக்க முடியலன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு போயிடுவேன். ஐயப்பா, அவன் வந்துட்டான். அவன் தான் வேணுவோட பையன் வினு. அவன் இப்படி ஹார்ன் அடிச்சு தொந்தரவு பண்றதுக்காக தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க ஐயப்பா. அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு தான் அந்த வண்டியவே அவன் வாங்கினான். உள்ள வந்து சாமி கும்பிட்டு போடான்னு சொன்னா அவன் வெளியே நிக்கிறான். இன்னைக்கு சாயங்காலம் கோயில் திறக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு இங்க வருவேன். அவனுக்கு எந்த ஒரு குறையும் வராம நீ தான் பாத்துக்கணும் ஐயப்பா. இப்ப எனக்கு அவன் மட்டும்தான் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத ஐயப்பா. சரி, அப்ப நம்ம சாயங்காலம் மீட் பண்ணலாம். சாமியே சரணமையப்பா. ஆண்டவா, வினுவை என்னை மட்டும் காப்பாத்து ஆண்டவனே. இவன் எங்க போயிட்டான்? இவன் எங்க தான் போனான்னு தெரியலையே. வினு, எங்கடா இருக்க? டேய், எங்கடா போயிட்ட? நீங்க கடவுளை கூப்பிடுறதா இருந்தா தயவு செய்து கோயிலுக்குள்ள போய் கூப்பிடுங்க. கடவுளுக்கு எப்ப வினுன்னு பேர் வச்சாங்க?
நான் கடவுள்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். கூட்டம் அதிகமா இல்லாதனால சத்தம் போட்டே என் வேண்டுதலை சொல்லிட்டேன். இப்ப நீங்க யாரை கூப்பிட்டீங்க? என் தம்பியோட பையனை வினோத்குமார, என்னோட செல்ல வினுக்குட்டிய இங்க இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கான். அப்படின்னா காலேஜ்ல போய் கூப்பிடுங்க. அவனை இங்க நிக்க வச்சுட்டு தான் நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அவன் இங்க பைக் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தான். நல்லா செவப்பா ஒல்லியா, இந்த தாடி அவனுக்கு அதிகமா வளராததால இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆட்டு தாடி மாதிரி கொஞ்சமா இங்க வளர்த்து வச்சிருப்பான். இந்த கத்திரிக்கோள் தலையில பட்ட அவனுக்கு அலர்ஜிங்கிறதால முடி வெட்டாம இருக்கிற ஒரு பையன். ஓ, அந்த பையனா? பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி தெரியுவான். ஆனா அவனை கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டம். அந்த பையன் இங்க நின்னு யார்கிட்டயோ கோபமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு வேகமா போயிட்டான். ஐயோ, எங்க போனான்னு தெரியுமா? அது நீ போய் தேடிக்கோ. நானா? அங்கிள் அங்கிள் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. பாப்போ, நான் பேசுறேன், வந்து கவனிச்சுக்கிறோம். வா வா, இங்கதான் இருப்பேன். அங்கிள் வினு எங்க? ஆனா அவனை தாண்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் உங்க கூட இருக்கிறத தானே எங்க கிட்ட சொன்னான் அங்கிள். ஏய், அவன் என் கூட தாயா வந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியலையே. பிரச்சனை ஆயிடுச்சு அங்கிள். என்னப்பா பிரச்சனை? உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கானா? அப்ப அவனை பார்க்க தான் போயிருப்பான். யாரை பாக்குறதுக்கு? எஸ்ஐ ஏழுமலையோட பையன் சுதீப்பை பாக்குறதுக்கு. ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே படிக்கிறாங்க? படிக்கிறது ஒரே கிளாஸ் தான், ஆனா அது பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேப்பா. அங்கிள் கிட்ட சொல்லாம விட்டா அது சரியா இருக்காது. அங்கிள், வினு எங்க காலேஜ்ல ஜூனியரா படிக்கிற சீதாங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன? ஐயோ, பொண்ணுங்க வலையில மாட்டாம ஒரு ஆஞ்சநேய பக்தனா கட்டுக்கோப்பா நான் வளர்த்துன அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சோ, ஏன்டா அவனோட முகத்தையும் சுபாவத்தையும் எல்லாம் வச்சு பார்த்தா எந்த பொண்ணோட அவனை லவ் பண்ணுவாங்க? ஒருவேளை அவ லவ் பண்றவளா இருந்தா கண்டிப்பா அவ பைத்தியக்காரியா தான் இருப்பா. பைத்தியங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் தான் அவளோட அப்பா. டாக்டர் விஜயகுமார், சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் விஜயகுமார். எப்பவோ உங்க மனசுல ஏற்பட்ட பயத்தை இன்னைக்கு நான் அதை வேரோட பறிச்சு எடுக்க போறேன். டாக்டர் விஜயகுமாருக்கும் சோபனா டீச்சருக்கும் பிறந்த ஒரே பொண்ணு தான் சீதா. சீதா. சீதா, நல்ல அற்புதமான ஒரு பேரு. அந்த பேரை வினு இதயத்துல சுமந்து சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு வில்லனா தான் இப்ப சுதீப் வந்திருக்கான். சுதீபா? வினு மேல உள்ள கோவத்தை காட்ட தான் சுதீப் சீதாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கான். இப்படி ஒன்னா போய் காஃபி குடிக்கிறதுலயோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலயோ என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க சதீஷ் அங்கிள், சுதீப் சீதா அப்பாவை வளைச்சு போடலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது தப்பான விஷயம். ஃப்ரெண்டோட காதலியே தன்னோட காதலியா ஆக்குறதுக்கு முயற்சி பண்றான். அது ரொம்ப தப்புயா தப்பு. நீங்க மாலை போட்டிருக்கீங்க, உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, சரி, நீ மேல சொல்லு. காஃபி ஷாப்புக்கு போய் சுதீப்பும் சீதாவும் பேசிட்டு இருந்த விஷயத்த எங்க கூட இருந்த ஒரு பையன் இதெல்லாம் வினுவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டான் அங்கிள். அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் டென்ஷன் ஆயிட்டான் அங்கிள். இப்பெல்லாம் அவன் ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்கான். கண்டிப்பா அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அதுக்கு முன்னாடி சுதீப் வினோவை பாக்குறதுக்குள்ள நாம போய் அவனை தடுக்கணும். இல்லனா தேவையில்லாத பெரிய பெரிய பிரச்சனை வரும் அங்கிள். இந்த கதையோட வில்லன் சுதீப். இப்ப அவன் எங்க இருக்கான்? ஃபுட்பால் கோர்ட்ல அங்கிள். இப்ப நம்ம முதல்ல போய் அவனை காப்பாத்தலாம். வினுவை தடுக்கிறத விட அதுதான் இப்ப நமக்கு ஈஸியான வேலை. வண்டி அங்க இருக்கு. எடு எடு எடு, வாங்க போலாம். நீ என்னடா வாண்டடா ஏற? கொஞ்சம் தள்ளுறா. வண்டியில 3 பேர் போனா போலீஸ் கிட்ட மாட்டிடுவோம். 2 பேர் போறதா நல்ல விஷயம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு பின்னாலேயே வா. நாங்க கிரவுண்ட்ல இருக்கோம், வா. அங்க வச்சு 2ல 1 முடிவு எடுத்துடலாம். நீ வண்டி ஏறா, போலாம். என்னடா இந்த இழுத்து?
உனக்கு லவ் பண்ண ஏன் ஆள் தான் கிடைச்சாளா? ஏய் போடா, இது எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுக்குள்ள யாராவது இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க மண்டை அடிச்சு உடைச்சிருவேன். சீக்கிரம் இறங்குடி. வா. ஐயோ வினு, ஐயோ சாவுடா. ஏய் வினு, ஏய் சாவுடா, சாவுடா நீ. யாராவது போய் அவனை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். சாவுடா. ஏய் ஏய் வினு, விடு அவனை. ஏ வினு, என்னடா இதெல்லாம்? ஏய் ஏ வினு, சொல்றத கேளு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை விடுற, செத்துற போறான். இந்தடா வா. ஆமா. சரி வா வா வா. வினு, நான் சொல்றத கேளு வினு. வினு ப்ளீஸ். ஓடி அந்த பக்கம். ஏய் வினு, கொல்லாம விட மாட்டேன்டா. விடு வினு. வினு சொல்றத கேளு. உனக்கு ஏன் லவர் கேக்குதா? விடு. டேய் டேய் விடு. டேய் டேய் விடு. விடுங்கறல. டேய் சொன்னா கேளு. இங்க வா. வாடா. டேய் அமைதியா. டேய் அவனை அடிச்சது போதும்டா, அவன் செத்துற போறான்டா. நீங்க இவனை அடிக்கிறதுக்காக வரல, படிக்கிறதுக்காக வந்திருக்க. டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? டேய் அமைதியா இருடா. டேய் ஓடா. டேய் இவனை கூட்டிட்டு போகலடா. வினு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு சுத்திப்ப போட்டு இப்படி அடிச்ச? யார் யாரோ உன்னை பார்த்து காஃபி ஷாப்புக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கும் கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறமும் நீங்க ஹோட்டல் ரூமுக்கும் போறீங்க அப்படின்னா பின்ன நான் எதுக்கடி உன்னை லவ் பண்ணணும்? உனக்கு அவன் தான் வேணும் நீ நினைச்சனா, அப்ப அவன் கூடயே போயிடு. இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வந்துடாத. டேய் வினு, இங்க பாருமா, அவன் மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்குள்ள அவனை நான் கூல் பண்றேன். டேய் வினு, டேய் இரு இரு இல்ல. டேய் இருன்னு சொல்றேன், இரு. நீ அந்த அப்பாவி பொண்ணு அடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. அவளை அடிக்காம அப்படியே மன்னிச்சு விட்டுற சொல்றீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டு கை நீட்டிருவ. அதான் உன்கிட்ட கெட்ட பழக்கம். அது என்னோட பிரச்சனை இல்ல, நான் அப்படிதான். அவன் என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சிருந்தானா, அவன் வந்து கூப்பிட்ட உடனே இவளும் காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாளா? ஓ, அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு நீ கண்டுபிடிச்ச காரணம் இதுதானா? டேய் இந்த காலத்துல மத்த எந்த ஒரு ஆம்பளை கூடவும் பழக்கம் இல்லாத ஒரு பொண்ணை உனக்கு சொந்தமாக்கிக்க நினைச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, ஒரு வேளை உனக்கு அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னா நீ ஒரு வேலை பண்ணு. இங்க பாரு, ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போ, அங்க ஆம்பளைங்க தொடர்பு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காளான்னு தேடிப்பாரு. இந்த காதலிக்கிற பையனையே கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது இந்த காலத்துல அவுட் ஆஃப் ஃபேஷன்ரா. காலம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு.
டேய், ஆம்பளைங்களை விட 10 மடங்கு புத்திசாலித்தனமா இப்பெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க. அவளுக்கு மேக்கப் கிட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு லவர், சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னொரு லவர். டேய், அவளை சினிமாவுக்கு கூட்டு போறதுக்கும் பார்க்குக்கு கூட்டு போறதுக்கும் அப்புறம் பியூட்டி பார்லர் கூட்டு போறதுக்கும் தனித்தனியா எல்லாருக்கும் லவர் இருப்பாங்க. இதுல ஒரு சில பசங்க அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குற காசை எடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்கறது, சினிமாவுக்கு கூட்டு போறதுன்னு அப்படி இப்படின்னு அந்த காசை செலவு பண்ண வேண்டியது. கடைசியில் இருக்கிற காசெல்லாம் செலவாகி படிப்பு நாசமா போய் கடைசியில் இந்த லவர்ஸ் எல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த பொண்ணுங்க ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டு நல்ல வருமானம் வர்ற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்கடா. அவ அப்படிலாம் வாழ மாட்டான். டேய், நீ அந்த விஷயத்தை தூக்கி போடுறா. 1.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த அவளை என்னால ஈஸியா மறக்க முடியாது. சுதீப் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. டேய், அவங்க கூட போயிடுன்னு நீ தானே அவகிட்ட சொன்ன. கோவத்துல நான் என்ன வேணா சொல்லியிருக்கலாம். டேய், உன்னோட இந்த கோவத்தை குறைக்கிறதுக்காகவும் உன்னை ஒரு பக்திமான மாத்துறதுக்காகவும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு வந்திருக்கேன்டா. எனக்கு கடவுள் பக்தி நிறையவே இருக்கு. உங்களை மாதிரி போலியா நடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருடா, அந்த கடவுள் எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்மளை இந்த மாதிரி வேஷம் போட வைக்கிறது, இது வேண்டான்னு சொல்லி கழட்டி போடுறதும் எல்லாம் அவர் கையில தான்டா இருக்கு. அப்படி எல்லாத்தையும் கடவுள் கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயத்த நம்ம தான் செய்யணும். கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கிறதையும் சொல்லி முடிச்சிடுற. நீ இப்ப பண்ணியா அதுக்கான பிரதிபலன் உனக்கு எந்த வகையில திரும்ப கிடைக்க போகுதுன்னால எனக்கு தெரியாதுடா கண்ணா. ஆனா 2 வகையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ அந்த போலீஸ் ஆபீசரோட பையனையே அடிச்சு துவைச்சு கிழிச்சிருக்க. அந்த ஆளோட கையில நீ மாட்டினேன்னு வச்சுக்க, அந்த ஆள் உன்னை பிரிச்சு மேய்ச்சிருவான். அப்புறம் 2வது, ஒரு சைக்காட்ரிஸ்டோட பொண்ணை தான் நீ கண்ணத்துல அரைஞ்சிருக்க. தப்பி தவறி அந்த ஆள் கண்ணில் எங்கேயாவது நீ மாட்டினேன்னு வையே, உன்னை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி சேது படத்துல வர விக்ரம் மாதிரி உன்னை மாத்திடுவாரு. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா. ஆனா எக்காரணத்து கொண்டோம் சீதா மட்டும் அவனுக்கு கிடைக்கவே கூடாது. இங்க பாரு தம்பி, இந்த நியூ ஜெனரேஷன் பொண்ணுங்களை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்கியே, அது எல்லாமே தப்புடா. அவங்க நட உட பாவனை எல்லாம் பார்க்கும்போது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்கள பத்தி என்ன தோணும்னா, இவங்களை வளைச்சு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா தம்பி, அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. ஆசைப்பட்டு கொஞ்சம் லிமிட்டை மீறினா கூட போக்சோ கேஸ்ல கடைசியில் உள்ள போய் கம்பி என்ன வேண்டி இருக்கும். டேய், இந்த பொண்ணுங்களுக்கு நம்மளை விட மூளை அதிகமா இருக்குடா. மூளை இல்ல, களிமண் தான் இருக்கு. அதனால தானே ஒரு ஆளை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இன்னொருத்தன் கூட போய். டேய், இந்த பொண்ணுங்களை பத்தி இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை எப்பவும் பேசாதடா கண்ணா. இங்க பாரு, பொண்ணுங்க எப்பவுமே அம்மன் மாதிரி ஸ்ரீதேவிங்க அவங்க. ஏண்டா, உன்னோட இதயத்துல நிரந்தரமா தங்கி இருந்த அந்த பொண்ணு உனக்காகத்தான் பிறந்திருக்கா. அப்படிங்கும் போது யார் இருந்தாலும் சரி, கண்டிப்பா உனக்கு தான். எனக்குன்னு சொல்லும் போது அது எனக்கு மட்டும்தான் சேர்ந்ததா இருக்கணும். இன்னொருத்த அவன் முகத்தை பாக்குறது கூட என்னால ஏத்துக்க முடியாது. இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால ஏத்துக்க முடியாதுடா, ஏத்துக்க முடியாது. என்னம்மா இன்னைக்கு நீ சீக்கிரமா வந்துட்ட? என்னடா, என்னாச்சு?
சீதா சீதா கதவை திறமா. சீதா அம்மா சொல்றேன்ல, கதவை திறமா. கதவை திறன்னு சொல்றேன்ல. காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? நீ முதல்ல கதவை திறமா. சீதா கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.